இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை வாசிக்கிறோம். ஆண்டவரின் முன்னோடியாக இவ்வுலகிற்கு அனுப்பப்படும் பாக்கியம் பெற்ற அந்த மாபெரும் இறைவாக்கினரின் தலை ஒரு தட்டில் வைத்து பரிசாக தரப்பட்டது. அதுவும் ஒரு சிறுமிக்கு. உலகில் வேறெங்கும் நடந்திராத ஒரு கொடுமை. ஒரு சிறுமி நடனமாடி மகிழ்வித்ததற்கு பரிசாக போற்றுதற்குரிய ஒரு மனிதரின் தலையை வெட்டி தட்டில் வைத்து தந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கொடூரமான சிந்தனை மனித மனதில் உருவானதற்கு காரணமானது எது என்று நற்செய்தி சொல்கிறது. அது காழ்ப்புணர்வு. ஏரோதியா திருமுழுக்கு யோவான் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தனது தவறை அவர் சுட்டிக்காட்டியதால் அவர் மீது அவளுக்கு ஏற்பட்ட காழ்ப்புணர்வு கொலை வெறியாக மாறி சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது. ஏரோதுவிற்கு திருமுழுக்கு யோவான் மீது எந்த காழ்ப்புணர்வும் இல்லை. யோவான் நேர்மையும் தூய்மையுமானவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான் என்று நற்செய்தி சொல்கிறது. இருந்தாலும் ஏரோது கடைசியில் திருமுழுக்கு யோவானை கொலை செய்ய கட்டளையிட்டதற்கு காரணம் அவனது வரட்டு கௌரவம் என்ற தீய உணர்வு. ஏரோதியாவின் காழ்ப்புணர்வு எத்தனை ஆபத்தானதோ அதே போல ஏரோதின் வரட்டு கௌரவமும் ஆபத்தானதாக இருந்தது. எதை கேட்டாலும் தருகிறேன் என்று நடனமாடி மகிழ்வித்த சிறுமிக்கு விருந்தினர் முன் ஆணையிட்டதால் தனது கௌரவத்தை காப்பாற்ற கொலை செய்யவும் துணிந்தான் ஏரோது. அதுவும் தான் மிகவும் மதித்து பாதுகாப்பு அளித்து வந்த பெரிய இறைவாக்கினரை கொலை செய்யவும் அவரது தலையை தட்டில் வைத்து சிறுமிக்கு பரிசாக தரவும் அவன் தயங்கவில்லை. காழ்ப்புணர்வு, வரட்டு கௌரவம் என்ற இந்த தீமைகள் நம் வாழ்வில் எப்போதும் நுழைந்து விடாமல் இறைவன் நம்மை காப்பாராக. இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.